ஃப்ரெண்ட் ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். தேவையான 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கிறேன். அதில் சின்ன வெங்காயம், பூண்டு இவ்வளோ பூண்டு போடணும். தக்காளி 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். இது கூட சேர்ந்து நம்ம வந்து இந்த பச்சை சுண்டல், கொண்டக்கடலை, அப்புறம் சின்ன கொண்டக்கடலை பெருசு எல்லாத்தையும் சேர்த்து நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இவ்வளவு புளி வந்து நான் 2 நெல்லிக்காய் பெருசு இந்த புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். எவ்வளோ பாவக்காய் கடலெண்ணெய் வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 4 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றுறோம். 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் வெந்தயம் நான் வந்து ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அது கூடவே சீரகம் அதே அளவுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். நல்லா காய்க்கலாம். 3 காஞ்ச மிளகாயும் ஒரு கப்புவோம். பூண்டு வந்து நான் ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா சின்ன வெங்காயம் 200 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். எடுத்து இப்படி சின்னதாக பொடுசாக வெட்டி வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த வெட்டி வச்சுருக்கிற பாவக்காய் 1/2 கிலோ பாவக்காயை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இதோடு போட்டு உப்பு போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேகணும். இது வந்து எண்ணெயில் வேகும்போது பாவக்காய் கசப்பு தெரியாது. இல்லைன்னா நம்ம வந்து தக்காளி போட்ட பிற்பாடு பாவக்காய் போட்டோம்னா கசப்பு தெரியும். இப்படி கொஞ்சம் வேக விடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்குவோம். 3 தக்காளியை சின்னதாக வெட்டி வச்சுட்டு அதுக்கு சேர்த்து போடுவோம். தக்காளி போட்டு இப்படி வச்சுட்டு இனி நான் மசாலா தூள் நான் போட போகிறேன். இங்கே குழம்பு தூள் நான் 2 வச்ச இந்த பயிரை எடுத்து நம்ம இப்படி போட்டுருவோம். இதுக்குள்ளேயே அதோடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுருவோம். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா வேகட்டு அப்படின்னு சொல்லி ஊற்றிருக்கிறேன். கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி நம்ம இறக்கிடுவோம். இப்போ நல்லா வேகட்டு. இப்போ பாவக்காய் வெந்துருச்சு. இப்போ வந்து புளி கரைசலை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் பால் ஒரு 1/2 மூடி தேங்காய் பாலை எடுத்து